ஒருதலை காதலை இருதலை காதலாக மாற்றும் சாணக்கியரின் 8 ரகசியங்கள். வணக்கம் நண்பர்களே. இந்த உலகத்துல அனைத்து வழிகளிலும் மிக மோசமானது என்ன தெரியுமா? ஒருதலை காதல். நீங்க ஒருவரை மனசார காதலிக்கிறீங்க, அவருக்காக நினைக்கிறீங்க, அவரோட ஒவ்வொரு சிரிப்பையும் சேமித்து வைக்கிறீங்க. ஆனா அவருக்கு நீங்கள் ஒரு சாதாரண மனிதர்தான். இந்த வலி சொல்ல முடியாத வலி, சுமக்க முடியாத வலி. ஆனா ஒரு கேள்வி, இந்த ஒருதலை காதல் இருதலை காதலாக மாற முடியாதா? முடியும் நண்பர்களே. ஆனா எப்படி? இதுக்கு பதில் 2300 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லி வச்சிட்டாரு ஒரு மனிதன், சாணக்கியர். அவர் சொல்லியது காதல் பற்றி இல்லை, ஆனா மனித மனசை எப்படி ஜெயிக்கலாம் என்பதைத்தான். அந்த தந்திரங்களை நாம சரியாக பயன்படுத்தினா நீங்க காதலிக்கிற மனிதரின் மனசை மெல்ல மெதுவா உங்கள் பக்கம் திருப்ப முடியும். இன்று நாம பார்க்க போறது ஒருதலை காதலை இருதலை காதலாக மாற்றும் சாணக்கியரின் 8 ரகசிய விதிகள். இது ஒரு வீடியோ இல்லை, இது ஒரு மனதை ஜெயிக்கும் கலை. தயாரா? அப்படின்னா சாணக்கியரின் உலகத்துக்குள் நுழைவோம். விரையுள் 1. உன்னை மாற்றாமல் யாரையும் மாற்ற முடியாது. முதல் விதி. நீங்கள் யார்? இது ஒரு சாதாரண கேள்வி இல்ல, இதுதான் உங்க வாழ்க்கையை மாற்றும் கேள்வி. நம்மள பல பேர் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? அவங்க ஏன் என்ன லவ் பண்ணல? என்ன குறை? நான் அவங்க கிட்ட இன்னும் என்ன செய்யலாம்? நாம் எப்பவும் வெளியில் பதில் தேடுறோம், ஆனா உண்மையான பதில் உங்க உள்ளதான் இருக்கு. ஒரு நிமிஷம் நேரம் எடுத்துக்கோங்க, கண்ணை மூடி யோசிங்க. நான் என்ன மாதிரி மனிதன்? என்னால என்ன செய்ய முடியும்? என்ன வாழ்க்கை நோக்கம்? நீங்க உங்களை புரிஞ்சுக்காம யாராவது உங்களை புரிஞ்சுக்கணும் என்று எதிர்பார்ப்பது அது நியாயமா? சாணக்கியர் சொன்ன ஒரு பவர்ஃபுல் ட்ரூத் என்ன தெரியுமா? முதலில் நீ உன்னை மேம்படுத்து, உலகம் உன்னை தேடி வரும். இது ஒரு மோட்டிவேஷனல் லைன் இல்ல, இது ஒரு லைஃப் ஃபார்முலா. நீங்க யாரையாவது இம்ப்ரெஸ் பண்ணணும்னா முதலில் நீங்க உங்களையே இம்ப்ரெஸ் பண்ணணும். ஒரு கேள்வி கேளுங்க, நான் என்ன பார்த்து ப்ரௌட் ஆகுறேனா? அந்த ஆன்சர் இல்லனா அதுதான் உங்க ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ ரியாலிட்டி பேசலாம். நீங்க எவ்வளவு மெசேஜ் அனுப்பினாலும் ஹாய், சப்டியா, மிஸ் யூ, இது எல்லாம் டெம்பரரி அட்டென்ஷன் கிடைக்கும், ஆனால் வேல்யூ கிடைக்காது. வேல்யூ வரணும்னா நீங்க வேல்யூபிள் ஆகணும். அதுக்காக என்ன செய்யணும்? முதல்ல பாடி ஜிம் போங்க, உங்க உடம்ப கவனிங்க, ஃபிட்டாக இருங்க. ஏன்னா உங்க பாடி லாங்குவேஜ் தான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா கான்ஃபிடன்ஸ் நேச்சுரலி வரும். அடுத்தது ஸ்கில்ஸ். நீங்க என்ன தெரிஞ்சிருக்கீங்க? எந்த ஃபீல்ட்ல ஸ்ட்ராங்? கோடிங், டிசைன், பிசினஸ், கம்யூனிகேஷன், எதுவாக இருந்தாலும் ஒரு ஸ்கில்ல மாஸ்டர் ஆகணும். நீங்க யூஸ்ஃபுல் ஆனா உலகம் உங்களை இக்னோர் பண்ண முடியாது. மூன்றாவது, மைண்ட் செட். நெகட்டிவ் திங்கிங், ஓவர் திங்கிங், கம்பேரிசன், இது எல்லாம் உங்களை ஸ்லோ பண்ணும். நீங்க சேஞ்ச் ஆகணும்னா டெய்லி டிசிப்ளின் வேண்டும். ஏர்லி வேக்கப், ரீடிங், ஃபோக்கஸ், செல்ஃப் கண்ட்ரோல், இது எல்லாம் போரிங் மாதிரி தோணும், ஆனா இதுதான் வின்னர்ஸ் வாழ்க்கை. நான்காவது, லைஃப் கோல். நீங்க எதற்காக வாழ்றீங்க? லவ்க்காகவா, அட்டென்ஷனுக்காகவா, அல்லது பர்பஸ்க்காகவா? ஒரு கிளியர் கோல் வைங்க. 5 இயர்ஸ் கழிச்சு நான் எங்கே இருக்கணும்? அந்த கோல் உங்களை டெய்லி புஷ் பண்ணணும். ஒரு நாள் வரும், நீங்க பிஸியாக இருப்பீங்க உங்க growthல, உங்க சக்சஸ்ல, உங்க வாழ்க்கையில. அப்போ நீங்க யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ண மாட்டீங்க. ஆனா என்ன ஆகும் தெரியுமா? மக்கள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க, உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, உங்களை தேடுவாங்க. அந்த நாள் நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க, நான் தேடிய அட்டென்ஷன் இப்போ என்ன தேடி வருது. இதுதான் ரியல் பவர், செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்க உங்களை மாற்றினா உங்க வேர்ல்டு மாற்றமாகும். நீங்க உங்களை பில்ட் பண்ணினா. மூன்றாவது, மைண்ட் செட். நெகட்டிவ் திங்கிங், ஓவர் திங்கிங், கம்பேரிசன், இது எல்லாம் உங்களை ஸ்லோ பண்ணும். நீங்க சேஞ்ச் ஆகணும்னா டெய்லி டிசிப்ளின் வேண்டும். ஏர்லி வேக்கப், ரீடிங், ஃபோக்கஸ், செல்ஃப் கண்ட்ரோல், இது எல்லாம் போரிங் மாதிரி தோணும், ஆனா இதுதான் வின்னர்ஸ் வாழ்க்கை. நான்காவது, லைஃப் கோல். நீங்க எதற்காக வாழ்றீங்க? லவ்க்காகவா, அட்டென்ஷனுக்காகவா, அல்லது பர்பஸ்க்காகவா? ஒரு கிளியர் கோல் வைங்க. 5 இயர்ஸ் கழிச்சு நான் எங்க இருக்கணும்? அந்த கோல் உங்களை டெய்லி புஷ் பண்ணணும். ஒரு நாள் வரும், நீங்க பிஸியாக இருப்பீங்க உங்க growthல, உங்க சக்சஸ்ல, உங்க வாழ்க்கையில. அப்போ நீங்க யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ண மாட்டீங்க. ஆனா என்ன ஆகும் தெரியுமா? மக்கள் உங்களை கவனிக்க ஆரம்பிப்பாங்க, உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, உங்களை தேடுவாங்க. அந்த நாள் நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க, நான் தேடிய அட்டென்ஷன் இப்போ என்ன தேடி வருது. இதுதான் ரியல் பவர், செல்ஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன்.
நீங்க உங்கள மாத்தினா உங்க வேர்ல்டு மாற்றமாகும். நீங்க உங்கள பில்ட் பண்ணினா உங்க வேல்யூ ஆட்டோமேட்டிக்கா உருவாகும். ஃபைனல் லைன் நினைவில வைங்க. லவ் கிடைக்கணும்னா முதல்ல உன்னை லவ் பண்ணு. ரெஸ்பெக்ட் வேண்டும்னா முதல்ல உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணு. வேல்யூ வேண்டும்னா முதல்ல உன்னை வேல்யூபிள் ஆக்கு. இப்போ ஒரு டிசிஷன் எடுக்கணும். நான் சேஞ்ச் ஆக போறேனா அல்லது நான் இதே மாதிரி இருக்க போறேனா? உங்க ஃபியூச்சர் இந்த டிசிஷன்ல தான் இருக்கு. ஸ்டார்ட் டுடே, ஸ்டார்ட் நவ். பிகாஸ் உன்னை மாத்தினா வாழ்க்கை மாறும். ரயுல் 2 டேஷ். கவனத்தை ஈர்க்காத காதல் தோல்வி காதல் சமம் அட்டென்ஷன். இந்த ஒரு லைன் புரிஞ்சா நீங்க கேம் சேஞ்ச் பண்ணலாம். நீங்க இன்விசிபிளா இருந்தா யாரும் உங்களை நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. நோட்டீஸ் இல்லனா ஃபீலிங் வராது. ஃபீலிங் இல்லனா காதல் வராது. அதான் சாணக்கியர் சொல்றார், கவனத்தை ஈர்க்கும் மனிதன்தான் சக்திவானவன். இது லவுடா பேசுறது கிடையாது, இது ஸ்மார்ட்டா தெரியறது. நம்மள பல பேரு 2 எக்ஸ்ட்ரீம்ல இருப்போம். ஒரு சைடு ஓவர் அட்டென்ஷன், இன்னொரு சைடு ஜீரோ அட்டென்ஷன். இரண்டுமே தவறு. முதல்ல ஓவர் அட்டென்ஷன் பத்தி பேசலாம். நீங்க தொடர்ந்து மெசேஜ், எங்கே, என்ன பண்ற, ரிப்ளை பண்ணல ஏன், இதெல்லாம் என்ன சிக்னல் தெரியுமா? நான் டெஸ்பெரேட். டெஸ்பெரேட்னா வேல்யூ குறையும். அதனால ஓவராக டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அடுத்தது ஜீரோ அட்டென்ஷன். நீங்க டோட்டலி சைலண்ட். நோ மெசேஜ், நோ இன்டராக்ஷன், நோ பிரசன்ஸ். அப்போ என்ன ஆகும்? அவங்க உங்களை மறந்து போவாங்க. நீங்க மைண்ட்ல இருந்தாலும் மெமரியில இருக்க மாட்டீங்க. அதனால தான் பேலன்ஸ் முக்கியம். விசிபிள் பட் நாட் நீட்டி. இதுதான் அட்டென்ஷன் ஸ்ட்ராட்டஜி. இப்போ பிராக்டிக்கலா பார்ப்போம். ஸ்மார்ட் பிரசன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணலாம்? சோஷியல் மீடியா பிரசன்ஸ். நீங்க டெய்லி போஸ்ட் பண்ணணும் என்று இல்ல, ஆனா மீனிங்ஃபுல்லா இருக்கணும். ஜிம் ப்ராக்ரஸ், ஸ்கில்ஸ், ஒர்க், லைஃப் மூமெண்ட்ஸ். ஷோ ஆஃப் இல்ல, ஷோ வேல்யூ. ஸ்டோரிஸ்ல சட்டில் அப்டேட்ஸ். அவங்க ஸ்க்ரோல் பண்ணும்போது இந்த மனிதன் பிஸியா இருக்கான், லைஃப் பில்ட் பண்றான், இந்த தாட் வரணும். ரியல் லைஃப் பிரசன்ஸ். நீங்க எங்க இருந்தாலும் எனர்ஜி கொண்டிருங்க. சைலண்டா இருந்தாலும் கான்ஃபிடென்ட்டா இருங்க. ஐ கான்டாக்ட், ஸ்மைல், பாடி லாங்குவேஜ் இதெல்லாம் பேசாமலே பேசும். ஒரு ரூம்ல நீங்க வந்தா ஃபீல் ஆகணும். அதுதான் பிரசன்ஸ். கம்யூனிகேஷன் ஸ்டைல். மெசேஜ் பண்ணும்போது ஷார்ட்டா, கிளியரா, கான்ஃபிடென்ட்டா. ஓவர் எக்ஸ்பிளனேஷன் வேண்டாம், ஓவர் எமோஷன் வேண்டாம். எக்ஸாம்பிள், ப்ளீஸ் ரிப்ளை, வாய் இக்னரிங். பசியான லேட்டர் பேசலாம். இதுதான் டிஃபரன்ஸ். மிஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. டெய்லி ரூட்டீன், எல்லா ஃபீலிங்ஸ், எல்லா டீட்டெயில்ஸ் இதெல்லாம் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா கியூரியாசிட்டி இல்லாம போயிடும். சிறிது மிஸ்ட்ரி இருந்தாதான் அட்ராக்ஷன் வரும். அவைலபிலிட்டி கண்ட்ரோல். நீங்க எப்பவும் அவைலபிளா இருந்தா வேல்யூ குறையும். சம்டைம்ஸ் லேட் ரிப்ளை, பிஸி மோட். இது ஈகோ இல்ல, செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஒரு முக்கியமான ட்ரூத், அட்டென்ஷன் கேட்டு கிடைக்காது, ஏர்ன் பண்ணணும். நீங்க வேல்யூபிளா இருந்தா அட்டென்ஷன் நேச்சுரலி வரும். ஒரு நாள் வரும். நீங்க சேஸ் பண்ண மாட்டீங்க, அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்க மெசேஜ் அனுப்ப மாட்டீங்க, மெசேஜ் வரும். நீங்க நோட்டீஸ் பண்ண மாட்டீங்க, நோட்டீஸ் ஆகுவீங்க. அந்த லெவலுக்கு போகணும்னா உங்க பிரசன்ஸ் ஸ்ட்ராங் ஆகணும். ஃபைனல் மைண்ட் செட். நான் யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியவன் இல்லை, நான் நேச்சுரலி இம்ப்ரெசிவ். இந்த கான்ஃபிடன்ஸ் வந்தா அட்டென்ஷன் ஆட்டோமேட்டிக்கலி வரும். நினைவில் வைங்க, காதல் ஃபாலோ ஆகும், கவனம் லீட் பண்ணும். ஸோ ஓவராக டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, மறைந்து போயிடாதீங்க. ஸ்மார்ட் பிரசன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. ஸ்டார்ட் டுடே. ஒரு ஸ்மால் சேஞ்ச். எப்படி போஸ்ட் பண்றீங்க, எப்படி பேசுறீங்க, எப்படி இருக்கிறீங்க, இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுங்க. பிகாஸ் கவனத்தை ஈர்த்தவன் காதலை ஈர்ப்பான். ரயுல் 3 டேஷ். மனச புரிஞ்சவன் தான் ஜெயிப்பான். காதல் சமம் அப்சர்வேஷன். இந்த லைன் தான் இந்த ரயுலின் ஹார்ட். நீங்க யாரையாவது லவ் பண்றீங்கன்னா அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும் இல்ல அவங்கள புரிஞ்சுக்கணும். ஒரு சிம்பிள் கேள்வி, அவங்க என்ன விரும்புறாங்க, எதுக்கு சிரிக்கிறாங்க, எதுக்கு அப்செட் ஆகுறாங்க? இந்த 3 கேள்விக்கான ஆன்சர் உங்ககிட்ட இருந்தா நீங்க ஆல்ரெடி அவங்களோட மனசுக்குள் நுழைஞ்சிட்டீங்க. நம்மள பல பேர் என்ன பண்றோம் தெரியுமா? நம்ம ஃபீலிங்ஸ் மட்டும் பேசுறோம், நம்ம சைடு மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றோம். ஆனா அவங்க சைடு யாரும் பார்க்க மாட்டோம். அதான் மிஸ்டேக். சாணக்கியர் சொல்லாத ஒரு ட்ரூத் கூட இதுல இருக்கு. மனிதர்களை ஜெயிக்கணும்னா அவங்களின் மனதை புரிஞ்சுக்கணும். அப்சர்வேஷன்னா என்ன? ஜஸ்ட் பார்ப்பதில்ல, ஃபீல் பண்ணுவது. அவங்க பேசுறத மட்டும் இல்ல, பேசாததையும் கவனிக்கணும். ஸ்மால் டீட்டெயில்ஸ் கவனிங்க. அவங்க எந்த சாங்ஸ் கேட்குறாங்க, எந்த ஃபுட் பிடிக்கும், எந்த கலர் யூஸ் பண்றாங்க,
இதெல்லாம் ஸ்மால் விஷயம் போல தோணும், ஆனா இதுல தான் பர்சனாலிட்டி தெரியும். ஒரு நாள் நீங்க சொல்லுவீங்க, நீங்க காஃபி வித் டீ தான் விரும்புவீங்க இல்லையா? அந்த ஒரு லைன் அவங்களுக்கு ஷாக் பிளஸ் ஹாப்பினஸ். ஏன்னா இவன் என்ன கவனிச்சிருக்கான். இமோஷனல் பேட்டர்ன்ஸ் புரிஞ்சுக்கோங்க. அவங்க எப்போ ஹாப்பி, எப்போ சைலண்ட் ஆகுறாங்க, எப்போ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. இந்த பேட்டர்ன்ஸ் புரிஞ்சா அன்னெசரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அவாய்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிள், அவங்க அப்செட்டா இருந்தா அதிகமாக பேசாதீங்க. ஸ்பேஸ் கொடுங்க, அதுதான் கேர். லிஸ்னிங் ஸ்கில், நீங்க பேசுறது இம்பார்ட்டன்ட் இல்ல, கேட்பது தான் இம்பார்ட்டன்ட். அவங்க பேசும்போது இன்டரப்ட் பண்ணாதீங்க. சொல்யூஷன் கொடுக்க ரஷ் பண்ணாதீங்க. சம்டைம்ஸ் அவர்கள் கேட்பதற்காக மட்டும் பேசுவாங்க. அப்போ ஜஸ்ட் லிசன். ரியாக்ஷன் கண்ட்ரோல், அவங்க ஏதாவது சொன்னா உடனே ரியாக்ட் பண்ணாதீங்க. ஒரு செகண்ட் யோசிங்க, அவங்க ஏன் இப்படி பேசுறாங்க. இந்த ஒரு தாட் ஆர்குமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணும். எம்பத்தி டெவலப் பண்ணுங்க. எம்பத்தின்னா, நான் உங்க பிளேஸ்ல இருந்தா எப்படி ஃபீல் பண்ணுவேன். இந்த மைண்ட் செட் வந்தா ரிலேஷன்ஷிப் டீப் ஆகும். ஒரு பவர்ஃபுல் ட்ரூத், மக்கள் உங்களை லவ் பண்ண மாட்டாங்க. அவர்கள் ஃபீல் பண்ணுறத நீங்க புரிஞ்சிங்கன்னா தான் லவ் பண்ணுவாங்க. நீங்க அப்சர்வேஷன் ஸ்ட்ராங்கா இருந்தா அவர்கள் பேசாமலே புரிஞ்சிக்கலாம். அவர்கள் ஃபேக் ஸ்மைல் கூட டிடெக்ட் பண்ணலாம். அவர்கள் சைலண்ட் பெயின் கூட ஃபீல் பண்ணலாம். அந்த லெவலுக்கு போனீங்கன்னா நீங்க ஆர்டினரி இல்ல, ரேர். ஒரு நாள் அவங்க சொல்லுவாங்க, என்னை இவ்வளவு புரிஞ்சுக்கிறவன் நீங்க தான். அந்த லைன் வந்தா அது லவ்வை விட பவர்ஃபுல். ஃபைனல் மைண்ட் செட், இம்ப்ரெஸ் பண்ணாதீங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. பேசாததை கேளுங்க, தெரியாததை உணருங்க, நினைவில் வைங்க. காதல் பேசுறதுல இல்ல, புரிஞ்சுக்கிறதுல இருக்கு. சோ அப்சர்வ் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணுங்க, ஃபீல் பண்ணுங்க. ஒரு நாள் நீங்க அவர்களை தேட மாட்டீங்க, அவர்களோட மனசு உங்களை தேடும். பிகாஸ் மனச புரிஞ்சவன் தான் உண்மையா ஜெயிப்பான். ரயுல் 4, பேச்சுதான் காதலின் ஆயுதம். பேச தெரியாதவன் காதலிக்க கூடாது. இந்த லைன் கொஞ்சம் கடினமா தோணலாம், ஆனா இது உண்மை. ஏன்னா காதல் ஆரம்பிக்கிறதுக்கும் வளர்றதுக்கும் நிலைக்கிறதுக்கும் முக்கிய காரணம் கம்யூனிகேஷன். சாணக்கியர் சொல்றார், நாவை ஆளுபவன் உலகத்தையே ஆளுவான். நீங்க என்ன பேசுறீங்கன்னு விடு, எப்படி பேசுறீங்கன்னு தான் முக்கியம். நம்மள பல பேர் என்ன பண்றோம் தெரியுமா? அதிகமா பேசுறோம், தவறான நேரத்தில் பேசுறோம், தவறான வார்த்தை பயன்படுத்துறோம். அதனால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஃபைட்ஸ் டிஸ்டன்ஸ். அதனால் பேசுறதுக்கு முன்னாடி யோசிங்க, இனிமையாக பேசுங்க. ஒரு ஹார்ஷ் வேர்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்பை டேமேஜ் பண்ணும். ஆனா ஒரு சாஃப்ட் வேர்ட் ஒரு ப்ரோக்கன் ஹார்டை ஹீல் பண்ணும். எக்ஸாம்பிள், நீ எப்பவும் இப்படிதான், இது வேற மாதிரி ஹேண்டில் பண்ணலாம். டிஃபரன்ஸ் ஸ்மால், இம்பேக்ட் பெரியது. மரியாதையா பேசுங்க. லவ் இருக்கலாம், ஆனால் ரெஸ்பெக்ட் இல்லனா அது நீடிக்காது. அவங்கவங்க உங்கள் க்ளோஸா இருந்தாலும் வேர்ட்ஸ் லிமிட் கடக்கக்கூடாது. கிண்டல் பண்ணும்போது கூட கவனிங்க, ஜோக்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் சேமாக இருக்காது. ரெஸ்பெக்ட் மெயின்டைன் பண்ணீங்கன்னா ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். ஓவர் பேசாதீங்க. நீங்க அதிகமா பேசுறீங்கன்னா வேல்யூ குறையும், இம்பார்ட்டன்ஸ் குறையும். சம்டைம்ஸ் சைலன்ஸ் தான் பெஸ்ட் ஆன்சர். அவங்க ஆங்கிரியா இருந்தா ஆர்கியூ பண்ணாதீங்க, பிறகு பேசலாம்னு சொல்லுங்க. இதுதான் மெச்சூரிட்டி. டைமிங் முக்கியம். நீங்க ரைட் வார்த்தை சொல்லலாம், ஆனா ராங் டைமிங்னா அது ராங்கா தான் ஆகும். அவங்க பிஸியா இருந்தா டீப் டாக் வேண்டாம். அவங்க ஹாப்பியா இருந்தா ஹெவி டாபிக் வேண்டாம். டைமிங் சரியா இருந்தா வேர்ட்ஸ் பவர்ஃபுல் ஆகும். லிசனிங் சமம் ஹாஃப் கம்யூனிகேஷன். நீங்க பேசுறது 50%, கேட்பது 50%. அவங்க பேசும்போது ஃபோன் பக்கத்துக்கு வைங்க, முழுசா கவனிங்க, இன்டரப்ட் பண்ணாதீங்க. அந்த ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு ஃபீல் ஆகும். ஒரு முக்கியமான ட்ரூத், நீங்க பேசுற வார்த்தைகள் உங்களை டிஃபைன் பண்ணும். நீங்க பேசுறதுல மெச்சூரிட்டி இருக்கணும், கிளாரிட்டி இருக்கணும், காம் இருக்கணும். ஒரு நாள் நீங்க பேசுறத கேட்டு அவங்க ஸ்மைல் பண்ணுவாங்க, அவங்க ரிலாக்ஸ் ஆவாங்க, அவங்க சேஃப் ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஃபீலிங் தான் ரியல் லவ்க்கு ஃபவுண்டேஷன். ஒரு பவர்ஃபுல் லைன், ஒரு நல்ல வார்த்தை ஒரு மனசை மாற்றும். நீங்க ஒரே ஒரு ரைட் வேர்ட் சொன்னா ஃபைட் அவாய்ட் ஆகலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கிளியர் ஆகலாம், ரிலேஷன்ஷிப் சேவ் ஆகலாம். ஃபைனல் மைண்ட் செட், பேசுறதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை ஹர்ட் பண்ணுமான்னு யோசிங்க. ஆங்கர்ல பேசாதீங்க, ஈகோல பேசாதீங்க, ஹார்ட்ல இருந்து பேசுங்க. ஆனா கண்ட்ரோலோட பேசுங்க, நினைவுல வைங்க. காதல் ஆக்ஷன்ல மட்டும் இல்ல, வார்த்தையிலும் இருக்கு. சோ இனிமையாக பேசுங்க, மரியாதையா பேசுங்க, ஓவர் பேசாதீங்க. ஒரு நாள் நீங்க பேசுற வார்த்தை கேட்டு அவங்க உங்களை மிஸ் பண்ணுவாங்க.
உங்க வாய்ஸ் கேட்கணும் என்று ஃபீல் பண்ணுவாங்க. பிகாஸ் சரியான வார்த்தை சரியான மனச வெல்லும். ரயுல் 5 கிடைக்காததுதான் மதிப்பு. கிடைக்காததுதான் மதிப்பு. இந்த ஒரு லைன் அட்ராக்ஷனை கண்ட்ரோல் பண்ணும் சீக்ரெட். நீங்க எப்போதும் அவைலபிளா இருந்தா, காலை மெசேஜ், மதியம் கால், இரவு தொடர்ந்து சேட், என்ன ஆகும் தெரியுமா? ஆரம்பத்தில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும், அடுத்தது ஹேபிட் ஆகும், பிறகு போர்டம் ஆகும். சாணக்கியர் சொல்றார், அதிகமாக கிடைப்பது மதிப்பிழக்கும். இது லவ்வுக்கும் அப்ளை ஆகும். நம்மள பல பேர் என்ன பண்றோம்? அவங்க எனி டைம் கால் பண்ணலாம், நான் எப்பவும் ஃப்ரீ தான், அவங்க தான் ப்ரையாரிட்டி. இதெல்லாம் நல்ல மாதிரி தோணும், ஆனா இது உங்க வேல்யூவை ஸ்லோலி குறைக்கும். ஒரு முக்கியமான ட்ரூத், பீப்புள் வேல்யூ வாட் தே கேன்ட் ஈஸிலி கெட். அதனால பிஸியா இருங்க, ஆனா இது ஃபேக் பிஸி இல்ல, ரியல் growth பிஸி. ஒன்னு, உங்க லைஃப் இம்பார்ட்டண்டா வைங்க. நீங்க உங்க லைஃபை சைட்ல வச்சுட்டு ஒருத்தருக்காக மட்டும் வாழ்ந்தீங்கன்னா நீங்க உங்களை லூஸ் பண்ணுவீங்க. அதனால உங்கள் கோல்ஸ், உங்கள் ட்ரீம்ஸ், உங்கள் ப்ராக்ரஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. 2, அவைலபிலிட்டி கண்ட்ரோல் பண்ணுங்க. எப்பவும் இன்ஸ்டன்ட் ரிப்ளை வேண்டாம். சம்டைம்ஸ் லேட் ரிப்ளை, ஷார்ட் ரிப்ளை, நோ அன்னெசரி டாக் இதெல்லாம் ஈகோ இல்ல, செல்ஃப் ரெஸ்பெக்ட். 3, டைம் வேல்யூ புரிஞ்சுக்கோங்க. உங்க டைம் சீப் இல்ல, எல்லாருக்கும் கிடைக்கக்கூடாது. நீங்க யாருக்காவது டைம் கொடுக்குறீங்கன்னா அது ஸ்பெஷலாக இருக்கணும். 4, ஸ்பேஸ் கொடுங்க. லவ்னா கிளிங் பண்றது கிடையாது, பிரீத் பண்ண ஸ்பேஸ் வேண்டும். நீங்க டிஸ்டன்ஸ் கொடுத்தீங்கன்னா அவர்கள் உங்களை மிஸ் பண்ணுவாங்க, அவர்கள் உங்களை நினைப்பாங்க. 5, உங்களை மிஸ் பண்ண வையுங்க. நீங்க ஆல்வேஸ் இருக்கீங்கன்னா அப்சன்ஸ் ஃபீல் ஆகாது. ஆனா நீங்க சில நேரம் டிஸப்பியர் ஆனீங்கன்னா, எங்க போனார், என்ன பண்றார், இந்த தாட் வர ஆரம்பிக்கும். அதுதான் அட்ராக்ஷன். ஒரு பவர்ஃபுல் எக்ஸாம்பிள், சன் எவ்ரிடே இருக்குது, யாரும் கவனிக்க மாட்டாங்க. ஆனா ரெயின் ஒரு நாள் வந்தா எல்லாரும் என்ஜாய் பண்ணுவாங்க, ஏன்னா அது ரேர். அதே மாதிரி நீங்க ரேர் ஆகணும். ஒரு நாள் வரும், நீங்க பிஸியாக இருப்பீங்க உங்க growthல, உங்க வாழ்க்கையில. அப்போ நீங்க யாரையும் சேஸ் பண்ண மாட்டீங்க, ஆனா அவர்கள் உங்களை தேடுவாங்க, அவர்கள் மெசேஜ் அனுப்புவாங்க, அவர்கள் உங்களை மிஸ் பண்ணுவாங்க. நான் அவைலபிள் இருக்க வேண்டியவன் இல்ல, நான் வேல்யூபிள். இந்த தாட் வந்தா உங்க பிஹேவியர் சேஞ்ச் ஆகும். நினைவில் வைங்க, பிரசன்ஸ் இம்பார்ட்டன்ட், ஆனால் ஆப்சன்ஸ் தான் வேல்யூ கிரியேட் பண்ணும். ஸோ பிஸியா இருங்க, உங்க லைஃப் இம்பார்ட்டண்டா வைங்க, எல்லாருக்கும் கிடைக்காதவங்க ஆகுங்க. ஒரு நாள் நீங்க இல்லாதத அவர்கள் ஃபீல் பண்ணுவாங்க, நீங்க இருக்கணும் என்று அவர்கள் விரும்புவாங்க. பிகாஸ் கிடைக்காதது தான் உண்மையா மதிப்பு. ரயுல் 6, ஈர்ப்பு உருவாக்கு. வேண்டாம் பிச்சை லவ் கேட்கக்கூடியதில்லை, அது உருவாக்கப்பட வேண்டியது. இந்த 2 லைன்ஸ் புரிஞ்சா நீங்க ஒருபோதும் பெக் பண்ண மாட்டீங்க. நம்மள பல பேர் என்ன பண்றோம் தெரியுமா? ப்ளீஸ் லவ் மீ, நான் உன்னாலே தான், நீ இல்லனா நான் இல்ல, இந்த மாதிரி பேசுறோம். இதெல்லாம் காதல் மாதிரி தோணும், ஆனா உண்மையில இது அட்ராக்ஷன் இல்ல, இது டிபெண்டன்சி. ஒரு ஹார்ஷ் ட்ரூத், யாரும் டெஸ்பரேட் ஆனவங்க கிட்ட அட்ராக்ட் ஆக மாட்டாங்க. ஏன்னா டெஸ்பரேஷன் சமம் லோ வேல்யூ சிக்னல். அதனால மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணணும். ப்ளீஸ் லவ் மீ, யூ வில் ஃபீல் மை வேல்யூ. வேல்யூ கிரியேட் பண்ணுங்க. நீங்க யார், உங்க வாழ்க்கை என்ன லெவல்ல இருக்கு, உங்க growth எப்படி இருக்கு, உங்க பர்சனாலிட்டி எப்படி இருக்கு. நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா லவ் நேச்சுரலி வரும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மெயின்டைன் பண்ணுங்க. லவ்வுக்காக டிக்னிட்டி ட்ராப் பண்ணாதீங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் சாக்ரிஃபைஸ் பண்ணாதீங்க. நீங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணலனா யாரும் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. அட்ராக்ஷன் பில்ட் பண்ணனுங்க. அட்ராக்ஷன்னா லுக்ஸ் மட்டும் இல்ல, வைப், கான்ஃபிடன்ஸ், காம்னஸ், கிளாரிட்டி, இந்த 3ம் சேர்ந்தா பவர்ஃபுல் அட்ராக்ஷன் உருவாகும். ஓவர் சேசிங் அவாய்ட் பண்ணுங்க. நீங்க தொடர்ந்து சேஸ் பண்ணினீங்கன்னா அவர்கள் ரன் பண்ணுவாங்க. அதனால ஸ்டாப் சேசிங், ஸ்டார்ட் பிகமிங். இமோஷனல் கண்ட்ரோல், நீங்க உங்க இமோஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியலனா அவர்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதனால காமாக இருங்க, காம்போஸ்டாக இருங்க. ஒரு பவர்ஃபுல் ட்ரூத், லவ் ஃபோர்ஸ் பண்ண முடியாது, ஃபீல் பண்ண வைக்கலாம். ஒரு நாள் நீங்க சேஞ்ச் ஆக ஆரம்பிப்பீங்க. உங்க லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் ஆகும், உங்க கான்ஃபிடன்ஸ் உயர்ந்து வரும், உங்க பேசுற விதம் மெச்சூர் ஆகும். அப்போ மக்கள் உங்களை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த டைம் நீங்க கேட்க மாட்டீங்க லவ் மீ, ஆனா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இந்த மனிதன் டிஃப்ரெண்ட். ஒரு பியூட்டிஃபுல் மொமெண்ட் வரும், அவங்க உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க, அவங்க உங்களை வேல்யூ பண்ணுவாங்க, அவங்க உங்களை லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஃபைனல் மைண்ட் செட், நான் யாரிடமும் காதல் கேட்க மாட்டேன், நான் என்ன மாதிரி மனிதன் என்பதை காட்டுவேன். நினைவில் வைங்க, அட்ராக்ஷன் உருவாக்குறது ஆர்ட், பெக்கிங் பண்றது வீக்னஸ்.
ஸோ உங்களை பில்ட் பண்ணுங்க, உங்க வேல்யூ உயர்த்துங்க, உங்க பிரசன்ஸ் ஸ்ட்ராங் பண்ணுங்க. ஒரு நாள் நீங்க சொல்லாமலே அவங்க உங்களை சூஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் உண்மையான காதல் கேட்காது, உருவாகும். ரயில் ஏழ் டேஷ் ரகசியம் தான் கவர்ச்சி. ரகசியம் தான் கவர்ச்சி. இந்த ரயில் சிம்பிளா தோணும், ஆனா இதுல தான் டீப் அட்ராக்ஷன் இருக்கு. எல்லாத்தையும் சொல்லிடாதீங்க. நம்மள பல பேர் என்ன பண்றோம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்லயே ஃபுல் ஸ்டோரி ஓபன் பண்ணிடுவோம். பாஸ்ட், ஃபீலிங்ஸ், டெய்லி ரூட்டீன், எல்லா டீடைல்ஸ். அப்போ என்ன ஆகும்? கியூரியாசிட்டி ஜீரோ, இன்ட்ரெஸ்ட் குறையும், எக்ஸைட்மெண்ட் டிஸப்பியர். சாணக்கிய சொல்றார், மர்மம் கொண்ட மனிதன்தான் நினைவில் நிற்பான். ஏன்னா மிஸ்டரி சமம் கியூரியாசிட்டி, கியூரியாசிட்டி சமம் அட்ராக்ஷன். ஒரு சிம்பிள் ட்ரூத், மக்கள் தெரிஞ்சதை விட தெரியாததை தான் அதிகமா யோசிப்பாங்க. அதனால கொஞ்சம் மிஸ்ட்ரி வைங்க. எல்லாத்தையும் ஷேர் பண்ணாதீங்க. நீங்க எங்க போறீங்க, என்ன பண்றீங்க, எதுக்கு பிஸி, எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஷார்ட்டா சொல்லுங்க, பிஸி டே, ஒர்க்ல இருக்கேன், இதுவே போதும். பர்சனல் லைஃப் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. உங்க பாஸ்ட் எல்லாருக்கும் சொல்ல வேண்டியதில்ல. உங்க ஸ்ட்ரகிள் ரைட் டைம்ல தான் ஷேர் பண்ணணும். இதுதான் மெச்சூரிட்டி. பேசுறதுக்கு கேப் வைங்க. கண்டினியூஸா பேசுனீங்கன்னா வேல்யூ குறையும். சில நேரம் பாஸ் வைங்க. ரிப்ளை லேட், கான்வர்சேஷன் பிரேக். இந்த கேப் கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணும். ப்ரெடிக்டபிளாக இருக்காதீங்க. நீங்க எப்பவும் சேம் மாதிரி ரியாக்ட் பண்ணினீங்கன்னா அவர்கள் உங்களை ரீட் பண்ணிடுவாங்க. அதனால சம்டைம்ஸ் சர்ப்ரைஸ், சம்டைம்ஸ் சைலன்ஸ், சம்டைம்ஸ் பிளேஃபுல். இந்த வேரியேஷன் இன்ட்ரெஸ்ட் மெயின்டைன் பண்ணும். கான்ஃபிடன்ஸ் பிளஸ் காம்னஸ். மிஸ்டரி அண்ணா சைலண்டா இருக்கிறது மட்டும் இல்ல, காம் கான்ஃபிடன்ஸ். நீங்க அன்னெசரி எக்ஸ்பிளைன் பண்ணாம இருந்தா அவர்கள் உங்களை பற்றி யோசிப்பாங்க. இவன் என்ன மாதிரி மனிதன்? அந்த தாட் அட்ராக்ஷன் பில்ட் பண்ணும். ஒரு பவர்ஃபுல் எக்ஸாம்பிள், ஒரு மூவில ஹீரோ ஃபர்ஸ்ட் சீன்ல ஃபுல் ஸ்டோரி சொல்லிட்டா யாரும் கிளைமேக்ஸ் வரை பார்க்க மாட்டாங்க. ஆனா ஸ்லோலி ரீவில் பண்ணினா ஆடியன்ஸ் என்கேஜ் ஆகும். அதே மாதிரி நீங்க ஒரு ஸ்டோரி ஃபுல்லா ஓபன் பண்ணிடாதீங்க. ஒரு நாள் அவர்கள் உங்களை பற்றி யோசிப்பாங்க. அவர் என்ன ஃபீல் பண்றார், அவர் என்ன மாதிரி மனிதன், அவர் லைஃப் எப்படி இருக்கும்? இந்த கேள்விகள் அட்ராக்ஷனை டீப் பண்ணும். ஃபைனல் மைண்ட் செட், என்னை எல்லாரும் முழுசா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல, நான் கிராஜுவலி தெரிய வேண்டியவன். நினைவில் வைங்க, ஓவர் ஷேரிங் சமம் போண்ட் மிஸ்ட்ரி சமம் அட்ராக்ஷன். ஸோ எல்லாத்தையும் சொல்லிடாதீங்க, கொஞ்சம் மிஸ்ட்ரி வைங்க. உங்களை ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி மாதிரி வைங்க. ஒரு நாள் அவர்கள் உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவர்கள் உங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. பிகாஸ் ரகசியம் கொண்டவன் மனசில் நிற்பான். ரேல் 8 டேஷ் சரியான நேரம்தான் வெற்றி. காதலிலும் டைமிங் முக்கியம். நீங்க சரியான மனிதன் இருக்கலாம், ஆனா தவறான நேரம் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடும். ஒரு சிம்பிள் ட்ரூத், ரைட் பர்சன் பிளஸ் ராங் டைமிங் சமம் ஃபெயிலியர். ரைட் பர்சன் பிளஸ் ரைட் டைமிங் சமம் மேஜிக். நம்மள பல பேர் என்ன பண்றோம் தெரியுமா? அவங்க ஹாப்பியா இருக்கும்போது டீப் பேசுறோம். அவங்க பிஸியா இருக்கும்போது அட்டென்ஷன் எக்ஸ்பெக்ட் பண்றோம். அவங்க அவங்க அப்செட்டா இருக்கும்போது ஆர்கு பண்றோம். இதெல்லாம் ராங் டைமிங். அதனால தான் டைமிங் சென்ஸ் டெவலப் பண்ணணும். 1, இமோஷனல் டைமிங் புரிஞ்சுக்கோங்க. அவங்க வீக்கான நேரம், அவங்க லோனியான நேரம், அப்போ சப்போர்ட் பண்ணுங்க. நான் இருக்கேன்னு ஃபீல் பண்ண வையுங்க. அந்த ஒரு மொமெண்ட் அவர்கள் மறக்க மாட்டாங்க. 2, பேசுற டைமிங். நீங்க சொல்லணும் விஷயம் இருக்கலாம், பட் ரைட் டைம் சூஸ் பண்ணுங்க. ஹெவி டாபிக் காம் மொமெண்ட்ல பேசுங்க. ஜோக் லைட் மூட்ல பேசுங்க. டைமிங் சரியா இருந்தா வேர்ட்ஸ் இம்பேக்ட் டபுள் ஆகும். 3, பிரசன்ஸ் டைமிங். நீங்க எப்பவும் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, ஆனா தேவைப்படும் நேரத்தில் இருக்கணும். அந்த பிரசன்ஸ் ஆர்டினரி இல்ல, அன்ஃபர்கெட்டபிள். 4வது டிஸ்டன்ஸ் டைமிங். சம்டைம்ஸ் டிஸ்டன்ஸ் கூட டைமிங்காக இருக்கணும். அவங்க கன்ஃபியூஸா இருந்தா ஸ்பேஸ் கொடுங்க. அவங்க மிஸ் பண்ண ஆரம்பிச்சா கம்பேக் பண்ணுங்க. இந்த டைமிங் அட்ராக்ஷன் பில்ட் பண்ணும். 5, ஆப்பர்ச்சுனிட்டி ரெகக்னைஸ் பண்ணுங்க. லைஃப்ல சில மோமெண்ட்ஸ் தான் இருக்கும். அவங்க ஓப்பனாக பேசுற நேரம், அவங்க வல்னரபிளாக இருக்கிற நேரம். அந்த நேரம் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கனெக்ஷன் மிஸ் ஆகும். ஒரு பவர்ஃபுல் ட்ரூத், லவ்னா என்ன சொல்றீங்கன்னு இல்ல, எப்போ சொல்றீங்கன்னு தான். ஒரு எக்ஸாம்பிள், அவங்க ஒரு பேட் டேல இருக்காங்க. நீங்க சிம்பிளா சொல்றீங்க, கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன். அந்த லைன் அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் ஆகும். அந்த மொமெண்ட்ல நீங்க ஸ்பெஷல் ஆயிடுவீங்க. ஒரு நாள் அவங்க நினைப்பாங்க, எல்லாரும் இல்லாத நேரத்தில் இவர் இருந்தார். அந்த நினைவு டீப் கனெக்ஷன் உருவாக்கும். நான் எப்பவும் இருக்க வேண்டியவன் இல்ல, ஆனா சரியான நேரத்தில் இருக்க வேண்டியவன். நினைவுல வைங்க.
டைமிங் மிஸ் பண்ணினா சான்ஸ் மிஸ் ஆகும். டைமிங் சரியா இருந்தா ஹார்ட் வின் ஆகும். ஸோ கவனிங்க, ஃபீல் பண்ணுங்க, சரியான நேரத்தில் ஆக்ட் பண்ணுங்க. ஒரு நாள் நீங்க லேட்டா வரமாட்டீங்க, நீங்க ஏர்லியா வரமாட்டீங்க, நீங்க பெர்ஃபெக்ட் வரமாட்டீங்க, நீங்க பெர்ஃபெக்ட் டைமிங்ல வருவீங்க. பிகாஸ் சரியான நேரத்தில் வந்தவன் மனச வெல்லுவான். நண்பர்களே, ஒருதலை காதல் ஒரு சாபம் இல்ல, அது ஒரு வாய்ப்பு. உங்களை மேம்படுத்த, உங்களை நிரூபிக்க இந்த 8 விதிகளை ஃபாலோ பண்ணீங்கன்னா காதல் கிடைக்கும். கிடைக்கலன்னாலும் நீங்க ஒரு பெட்டர் மனிதன் ஆயிடுவீங்க. அதுதான் உண்மையான வெற்றி. உங்களை மாற்றுங்கள், உலகம் உங்களை காதலிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ல டைப் பண்ணுங்க, நான் மதிப்புள்ளவன்/மதிப்புள்ளவள்.